வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, the loss occurred when the article is sold for rupees 2500 is same as the profit and when the same article is sold for rupees 4500. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிளை 2500 விற்கும்போது நமக்கு லாஸ் ஆகுது, அதே ஆர்டிக்கிளை 4500 விற்கும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். புரியுதா? அதை எப்படி கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஒரு ஆர்டிக்கல்ல மிட் பாயிண்ட் எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் மிடில் இருக்கும். ஸோ அந்த சைடு போனால் நமக்கு வந்து ப்ராஃபிட், இந்த சைடு போனால் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த ரேட்டு கம்மியாக வைத்தனா இந்த சைடு போனால் லாஸ், இந்த சைடு போனால் லாஸ். அதான் சொல்கிறான். ஒரு பொருளை வந்து 2500 விற்கும்போது லாஸ் கிடைக்கும், அதே பொருளை 4500 விற்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இட்ஸ் சேம் அஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, எவ்வளோ லாஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. 2500 விற்கும்போது எவ்வளோ அளவுக்கு லாஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்போ இட் மீன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1. அப்போ ரேஷியோ வந்து 1:1 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதாவது 2500க்கும் 4500க்கும் 2500 டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2000. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2000. அப்படின்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1. ஏன்னா அந்த கேப் சேம் பர்சன் சொன்னதால 1:1. அப்போ அந்த 2 தான் அந்த ரேஷியோ. இந்த 2 தான் அந்த ரேஷியோ. 2000 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ ரேஷியோ வந்து 1 வந்து 1000. ரேஷியோ வந்து 1 வந்து 1000 அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு தேவை காஸ்ட் ப்ரைஸ். அவன் கேட்டது காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 2500லேருந்து நம்ம வந்து 1000 rupees ஆட் பண்ணணும். ஓகேவா? அல்லது 4500 rupeesலேருந்து 1000 rupees சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் 3500. ஸோ ஆன்சர் 3500. இதுதான் அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ். இந்த மாதிரி சம்ஸை இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்தர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி